வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நத்திங்கோட நத்திங் 4A ப்ரோ. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அண்ட் அன்பாக்சிங் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை தவிர வேறு எதுவும் ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கிடையாது. ஏன்னா இந்த ஃபோனை நான் கடந்த 2 நாளாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால உடனே ரிவ்யூ சொல்ல முடியாது. ரிவ்யூ 1 மந்த் கழிச்சு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவில் என்ன ஸ்பெக் இருக்குது, அதெல்லாம் ஒர்த்தா இருக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி ஒரு சின்ன விஷயம், நம்ம கிட்ட ஒரு டெலகிராம் சேனல் இருக்குது. அதில் நான் அப்பப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது ஆஃபர்ஸ் பார்த்தேன் அப்படின்னா உடனே அங்கே ஷேர் பண்ணுவேன். அதில் இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபோனோட பாக்ஸ் கண்டென்ட் வந்து ஆரம்பிக்கலாம். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் சிலிகான் கேஸ் கொடுத்துட்டாங்க. அண்ட் நத்திங்கோட ஐகானிக்கான அந்த சிம் எஜெக்டருமே உள்ள வருது. அண்ட் டைப் சி டு டைப் சி கேபிள் வருது. இந்த ஃபோன்லேயும் உங்களுக்கு அந்த டிரான்ஸ்பரண்ட் கேபிள் கிடையாது, நார்மலான டைப் சி கேபிள் தான். அண்ட் உள்ளே ஃபோனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோனை கையில் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிசைனே செம்மையா இருக்கு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா எந்த ஃபோன்லயும் இல்லாத மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே செம்ம அட்ராக்டிவா இருக்கு இந்த டிசைனு. பட் நான் ஒரு சில பேர்த்திட்ட ஃபோனை காமிச்சேன், அவங்களுக்கு இந்த டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பிடிக்கல. பட் எனக்கு பர்சனலாக இந்த டிசைனுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான ஒரு டிசைன். நல்ல ஒரு யூனிக்கா ஒரு ஃப்ரெஷ்ஷான டிசைனை பார்க்குற மாதிரி இருக்கு இந்த டிசைனை பார்க்கும்போது. அண்ட் இந்த வாட்டி பேக் பேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸும் கிடையாது, பிளாஸ்டிக்கும் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு யூனிபாடி மெட்டலில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சைடு ஃப்ரேம் பேக் ஃப்ரேம் தனித்தனியாலாம் இல்லை, ரெண்டுமே சேர்ந்த மாதிரி தான் இருக்கு. அண்ட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் லுக்கில் இதுக்கு எக்ஸாக்டாக பிளாஸ்டிக்கா கிளாஸ்னு எனக்கு தெரியல. நான் வீடியோவில் உங்களுக்கு என்ன மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் இந்த டிரான்ஸ்பரண்டான டிசைனையும் அவங்க வந்து விடல, அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸ் அந்த நத்திங் ஃபோன் 3ல பார்த்தோம் இல்லையா, அது வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் அதை விட இது ரெசல்யூஷன் கம்மி. அதாவது அதில் ஒரு 459 சம்திங் எல்இடிஸ் வந்து இருக்கும். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 137 இண்டிவிஜுவல் எல்இடிஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக இருக்குது. மற்றபடி இந்த நத்திங் ஃபோன் 3 அளவுக்கு சூப்பராக அதோட கிளிஃப் இன்டர்ஃபேஸ் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. ஏன்னா அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் இல்லை. அண்ட் நீங்கள் வாட்ச் ஃபேஸ் மாதிரி ஒரு 4-5 வாட்ச் ஃபேஸ் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கலாம், அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் பண்ண முடியாது. அண்ட் இங்கே ஒரு பட்டன், ஃபர்ஸ்ட் நான் இந்த மூலையில் இருக்கிறத பார்த்து சரி அதோட கண்ட்ரோல் பட்டன் தான் நினைச்சேன். பட் அது வந்து கண்ட்ரோல் பட்டன்லாம் கிடையாது, அது சும்மா ஒரு டிசைனுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் கலருக்கான இந்த கேமரா இண்டிகேஷன் லைட்டுக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து இண்டிகேட் பண்ணும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா இல்லையான்ட்டு. அண்ட் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்கு. நத்திங் ஃபோன் 4Aல பார்த்த அதே ட்ரிபிள் கேமரா செட்டப் தான். ஒரே ஒரு சின்ன மாற்றம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெயின் கேமரா இருக்கு இல்லையா, அது வந்து சாம்சங்கோட ஜெயின் 5 சென்சார், இது வந்து சோனியோட ஒரு ரிட்டியா 700C சென்சார். மற்றபடி கேமராஸ்ல 4Aக்கும் 4A ப்ரோக்கும் ரொம்ப பெரிய ஒரு டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சேஞ்சுங்கிறது இருந்துச்சு 3Aல இருந்து 3A ப்ரோக்கு. பட் இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா கேமராஸ்ல அப்கிரேட் கிடையாது. பட் உள்ள இன்டர்னல் ஸ்பெக்ல ஒரு சில டிஃபரன்ஸ் இருக்கு, அதையும் அடுத்து பார்ப்போம். அப்படியே அடுத்து போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா கீழே ஒரு சிம் ட்ரே இருக்கு. உங்களால் 2 நேனோ சிம் போட்டுக்க முடியும். SD கார்டு ஸ்லாட்லாம் கிடையாது. அதுக்கு பக்கத்தில் மைக் இருக்கு, அந்த டைப் சி போர்ட்டுமே இருக்கு. அதுக்கு பக்கத்தில் ஸ்பீக்கர்களுமே கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பவர் அண்ட் வால்யூம் பட்டன்ஸ் இருக்கு. லெஃப்ட் சைடில் அந்த எசென்ஷியல் கீ வந்து கொடுத்துருக்காங்க. டாப்ல ஆண்டனா பேண்ட்ஸ் அண்ட் மைக் மட்டும் தான் இருக்கு. அந்த டிசைன்ல உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் வந்து இருக்கலாம். இந்த ஃபோன் கம்ப்ளீட்டா மெட்டலா இருக்கே, சிக்னல் ரிசப்ஷன்லாம் எப்படி இருக்கும்ட்டு என்னோட பிரைமரி சிம்மை தூக்கி இதில் தான் போட்டிருக்கேன். இப்போதைக்கு நான் 2 நாள் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு எந்தவித கால் டிராப்ஸ் அந்த மாதிரி எந்த சிம் ரிலேட்டடான இஷ்யூ நான் வந்து ஃபேஸ் பண்ணல. நிறைய இடத்துல ஆண்டனா பேட்ஸ் வந்து சுத்தி கொடுத்துருக்காங்க. அதனால இந்த சிக்னல் இஷ்யூஸ் ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை இதில் இருக்கக்கூடாது. பட் ஹீட்டிங் மட்டும் லைட்டா தெரியுது, அது ப்ராசஸர் பக்கம் வரும்போது பேசுவோம். அண்ட் இந்த ஃபோன் 7.9mm தான் திக்னஸ் இருக்கு, 210 கிராம் வெயிட் இருக்கு. வெயிட் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தான் தெரியும். பட் வெயிட் பேலன்ஸ் நல்லாவே பண்ணிருக்காங்க. 210 கிராம் இருக்க மாதிரி ஃபீல் ஆகல. பட் டாப் வந்து ஹெவியா இருக்கிறதுனால நீங்க 2 கையில யூஸ் பண்றீங்க அப்படின்னா தான் பிரச்சனை இருக்காது. சிங்கிள் ஹேண்டில் ரொம்ப நேரம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அண்ட் அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா 4A விட 4A ப்ரோல நான் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பெசல்ஸ் இன்னும் கம்மி பண்ணா நல்லா இருக்கும்ட்டு. அந்த மேட்டரை பாத்தீங்க அப்படின்னா இங்கே பண்ணிருக்காங்க. பெசல்ஸ் நல்லா ஈவனா நல்லா மினிமலா கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்கு, இதுவுமே நல்லா ஃபாஸ்ட் அக்யூரேட்டா இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல உள்ள கிளாஸ் ப்ரொடெக்ஷனுமே பாத்தீங்க அப்படின்னா கார்னிங்கோட Gorilla Glass 7i ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல யூஸ் பண்ணிருக்க டிஸ்பிளே ஒரு 6.83 இன்ச்க்கான AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு 140 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்கு. நத்திங் 4Aல பாத்தீங்க அப்படின்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான். பட் இதுல 140 ஹெர்ட்ஸ். பட் எல்லா இடத்துலயும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது, ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில கேம்ஸ்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். அண்ட் HDR10+க்கான சர்டிஃபிகேஷனுமே இருக்கு. நார்மல் மோட்ல 800 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் போகும். அண்ட் ஆட்டோ மோட்ல 1600 நிட்ஸ் வரைக்கும் போகும். பீக் பிரைட்னஸா 5000 நிட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. நத்திங் 4Aல பாத்தீங்க அப்படின்னா 4500 நிட்ஸ் தான் அதோட பீக் பிரைட்னஸா இருந்துச்சு. அண்ட் இதோட ஸ்பீக்கர் எக்ஸ்பீரியன்ஸ்மே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஓவரால் நீங்க மல்டிமீடியாக்கு இந்த செக்மெண்ட்ல ஃபோன் தேடுறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் உங்களுக்கு டிசப்பாயின்ட்லாம் பண்ணாது, சூப்பராகவே இருக்கும் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு. அடுத்ததோட சாஃப்ட்வேருக்கு வந்தோம் அப்படின்னா Android 16 நத்திங் OS 4.1 லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஃபோனுக்கு 3 வருஷத்துக்கான OS அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு 1 வருஷம் இன்க்ரீஸ் பண்ணி 4 வருஷமா கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். OSல பக்ஸ் லேக்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நான் பெருசா ஃபீலே பண்ணல. நல்ல ஃப்ளூயிடா ஸ்மூத்தாவே இருக்கு. நத்திங்கோட OS பத்தி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நல்ல ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். பட் இந்த ஃபோன்ல ஸ்பெசிஃபிக்கா நான் கேமரா ரொம்ப நேரம் யூஸ் பண்ணும்போது மட்டும் கேமரால லேக் வந்து நல்லாவே நோட்டீஸ் பண்ண முடிஞ்சுச்சு. முக்கியமா இந்த 0.6x 1x 3x ஸ்விட்ச் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த லேக் டிஃபரன்ஸ்
அந்த ஸ்மூத்னஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல மிஸ் ஆகுது. அது வந்து அப்டேட்ல மேபி உங்க ஃபிக்ஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நத்திங் 4A கம்பேர் பண்ணும்போது 4A ப்ரோல மட்டும் இந்த ஸ்விட்சிங்ல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இஷ்யூ இருக்கு. அண்ட் இந்த வாய்ஸ்ல பெருசா இந்த ஃபேன்சியான உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் எல்லாம் கிடையாது. பேசிக்கா இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு கிடைச்சிடும். ப்ளோட்வேர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா பெருசா இல்ல. ரெண்டு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மட்டும் தான் இருந்துச்சு. அதுவுமே யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ் தான். அண்ட் இதுலயே உங்களுக்கு எசென்ஷியல் கீ கிடைச்சிடும். இதுல உங்களால மெசேஜ் ஸ்டோர் பண்றது, வாய்ஸ் நோட் ஆட் பண்றது, இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸுமே பாத்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்ல தனி ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களால நத்திங் ஃபோன் 3ல எப்படி இதை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி பண்ணிக்க முடியும். இண்டிவிஜுவலா உங்களுக்கு முக்கியமான ஒரு பர்சன் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணா மட்டும் இந்த இண்டிகேஷன் வர மாதிரி அது மாதிரி கூட உங்களால ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அதை பத்தி வேணும்னா தனி வீடியோ போடுறேன். அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து இதோட பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா Snapdragon 7 Gen 4 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. நத்திங் 4A பாத்தீங்க அப்படின்னா 7S Gen 4 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கும் ரொம்ப பெரிய ஒரு டிஃபரன்ஸ் நோட் பண்ண முடியாது. பெஞ்ச்மார்க் மட்டும் லைட்டா உங்களுக்கு டிஃபரன்ஸும் இருக்கும். டே டு டே டாஸ்க் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த அளவுக்கு வித்தியாசமே தெரியல. மீடியமான செட்டிங்ஸ்ல வச்சு இந்த கேம் பிளே எல்லாம் பண்றீங்க அப்படின்னா ஓகேவா இருக்கும். இந்த ஜென்ஷன் இம்பாக்ட் மாதிரி கேம்ஸ் எல்லாம் ஆடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் இந்த போன் செட் ஆகாது. நீங்க இதை கன்சிடர் பண்ண தேவை. அண்ட் இந்த போன் மொத்தம் 3 வேரியன்ட்ல இருக்கு. 8/128, 8/256 அண்ட் 12/256 மூணுலயுமே உங்களுக்கு UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட கேமரா செட்டப் பாத்தீங்க அப்படின்னா 50 MP ஒரு மெயின் கேமரா, 50 MP 3.5x பெரிஸ்கோப் செட்டப்புமே கொடுத்துருக்காங்க. அண்ட் 8 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைடுமே இருக்கு. ஃப்ரண்ட்ல 32 MP ஒரு சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட போட்டோ அண்ட் வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு இந்த பிரைஸ் ரேஞ்சில் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் இல்லாத மாதிரி தான் இருக்கு இப்போதைக்கு. இதை நான் வந்து ஃபுல் ரிவ்யூல வந்தோன்னா நல்லா டீட்டெயிலாக டெஸ்ட் பண்ணி சொல்றேன். ஏன்னா 2 நாள் தான் இதோட கேமராஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அதை பொறுத்து மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நத்திங் 4A-க்கும் 4A Pro-க்கும் ஒரு டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு அந்த அளவுக்கு சுத்தமா தெரியல. ரெண்டுலயும் ஒரே மாதிரி தான் ஆப்டிமைஸ் பண்ணிருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா நான் சைட் பை சைடு வச்சு பாத்தீங்க அப்படின்னா போட்டோஸ் எடுத்து பார்த்தேன். டிஃபரன்ஸா என்னால் நோட் பண்ண முடியல. மெயின் கேமரால மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்லைட்டா இந்த 4A Pro-ல டீடைல்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதை மட்டும் நிறைய இடத்துல நோட்டீஸ் பண்ண முடிஞ்சு. மற்றபடி எனக்கு பெருசா டீடைல் டிஃபரன்ஸ்ங்கிறது அந்த அளவுக்கு தெரியல. பட் மற்றபடி இந்த 3 கேமரா எடுக்கக்கூடிய போட்டோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வைட் ஆங்கிள் போட்டோஸ் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த 8 மேப்ஸ்ல சுத்தமா டீடைல்ஸ்ங்கிறதே இல்லை. நைட் டைம் வந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப பயங்கரமா சொதப்ப ஆரம்பிச்சிடும். மெயின் கேமரா அண்ட் பெரிஸ்கோப் டீசென்டா இருக்கு. ரொம்ப இந்த செக்மெண்ட்ல இதுதான் பெஸ்ட் கேமரா போன்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா இந்த ரியல்மியோட இந்த நம்பர் சீரிஸ்ல இந்த பழைய போன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட பெரிஸ்கோப் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். அண்ட் இது வந்து இந்த W ஷேப் பெரிஸ்கோப் அப்படிங்கிறனால இதுல உங்களுக்கு மேக்ரோ கேப்பபிலிட்டிஸும் கிடையாது. இதுல மேக்ரோ ஆப்ஷன் காட்டுறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின் கேமரால வந்து ஜூம் ஆகுது. ஏன்னா மெயின் கேமராவோட மினிமம் ஃபோக்கசிங் டிஸ்டன்ஸ் வந்து 10 சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலா மெயின் கேமரால இருந்து எடுக்கிற மேக்ரோ போட்டோஸ் அந்த அளவுக்கு பிடிக்காது. இதுல எனக்கு பிடிக்கல. கேமரா பர்ஃபார்மன்ஸ் இப்போதைக்கு சுமாரா தான் இருக்கு. ஃப்ரண்ட்ல 32 MP சென்சார் இருக்கு. இதோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் ஒரு சில டைம்ஸ்ல லைட்டா வாஷ் அவுட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பட் இதுல முக்கியமான இந்த கேமராஸ்ல எனக்கு பிரச்சனையே பாத்தீங்க அப்படின்னா இந்த போன்லயும் 4K 30 FPS கூட உங்களால ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ண முடியாது. 1080p 30 FPS தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நத்திங் 3A Pro விட ஒரு டவுன் கிரேடு. ஏன்னா 3A Pro வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களால 4K 30 FPSல வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். பட் இந்த போன்ல அது கிடையாது. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு மெயினான ஒரு பிரச்சனையா இருக்கு. ரியர் கேமரால உங்களால 4K 30 FPSல ஷூட் பண்ணிக்க முடியும். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அதுலயுமே லைட்டா ஜிட்டர்ஸ் நோட் பண்ணேன். அதோட வீடியோ சாம்பிள்ஸ்மே அட்டாச் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா 1080p 60 FPSல ஃப்ரண்ட் கேமரா ஷூட் பண்ணிருக்கேன். வீடியோ குவாலிட்டி என்னமோ நல்லா தான் இருக்குது. பட் கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு 4K சப்போர்ட் கொடுத்தே ஆகணும். பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 4K கிடையாது. பட் 3A Proலாம் பார்த்தீங்க அப்படின்னா 4K சப்போர்ட்டுங்கிறது இருக்குது. நான் வந்து 4Aல கொடுக்காதனால 4A Proலையாவது கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பட் இதுலேயும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு டிஸப்பாயிண்டான விஷயந்தான். இந்த வீடியோ 4K 30 FPSல ரியர் கேமரா ஷூட் பண்ணிருக்கேன். என்னன்னு தெரில, 4Aல நல்லா தான் இருந்துச்சு. 4A Proல லைட்டாக ஜிட்டர்ஸுங்கிறது அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்குது. அண்ட் 4Aல சொன்ன அதே ப்ராப்ளம் தான். 3.5x உங்களால் 4K ஷூட் பண்ணும்போது போக முடியல. நீங்கள் வீடியோ கட் பண்ணிட்டு 3.5x மாற்றினீங்கன்னா போகுது. அண்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களால் 7x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம்ங்கிறது போக முடியுது. ஸோ இதில் ஆடியோ வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் திருப்பினோன்னு கரெக்டாக ஃபோக்கஸ் ஆச்சா அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இந்த சாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலஃபோட்டோவில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதில் உங்களால் பேக் வந்து ஸ்விட்ச் பண்ண முடியல ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டா. இதில் உங்களால் 20x வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் போக முடியுது. இதோட பேட்டரி செக்மெண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா 5400 mAh பேட்டரி யூஸ் பண்ணிருக்காங்க. 50 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் பண்ணும். நீங்க CMF-ஓட சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 64 மினிட்ஸ்ல உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிரும்னு சொல்றாங்க. அதுவுமே நான் இன்னும் டெஸ்ட் பண்ணல. அதை நான் ஃபுல் ரிவ்யூல டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு 1 டேக்கான பேட்டரி லைஃப் இதுல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரொம்ப 2 நாளைக்கான பேட்டரி லைஃப்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அதெல்லாம் இந்த ஃபோன் கிடைக்காது. ஏன்னா நத்திங் ஃபோன் 3லேயே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 2 நாளைக்கான பேட்டரி லைஃப் கிடைக்கல. ஒரு நாள் வரதே அது பெரிய விஷயமா தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபோன்ல எப்படி ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்கன்னு இப்போதைக்கு என்னால் கமெண்ட் பண்ண முடியாது. நான் நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் சார்ஜ் பண்ணேன். இன்னைக்கு 31% கிட்ட இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பெருசா யூஸ் பண்ணல. செட்டப் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் மட்டும் தான் எடுத்தேன். அதுக்கே பாத்தீங்க அப்படின்னா 31% டிராப் ஆகிடுச்சு. ஏன்னா பெஞ்ச்மார்க் ரிசல்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நான் எடுக்க ஆரம்பிக்கல. எடுத்திருந்தேன் அப்படின்னா ஃபுல்லா ட்ரெயின் ஆகிருக்கும். அண்ட் இந்த போனுக்கு ப்ளூடூத் 5.4 சப்போர்ட் இருக்கு. IP65 ரேட்டிங் இருக்கு. அண்ட் நத்திங் போன் 4Aல பாத்தீங்க அப்படின்னா NFC இல்லைன்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த போன்ல NFC கொடுத்துருங்க.
அந்த போன்ல கொடுத்தா என்ன ஆகிக்கும்னு தெரியல. இந்த ப்ரோ சீரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக இதோட பிரைசிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் வேரியன்ட் 8128 வந்து 40,000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃபர்லாம் போட்டிங்க அப்படின்னா 35,000 ரூபாய்க்கு எஃபெக்டிவாக உங்களால் வாங்கிக்க முடியும். இந்த 3A ப்ரோக்கும் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7-8,000 டிஃபரன்ஸ் வருது. பேங்க் ஆஃபர்லாம் போக சொல்றேன். இந்த ஃபோன் உங்களால் 28,000 ரூபாய்க்கு எஃபெக்டிவ் வாங்க முடியும். இந்த ஃபோனை ஒரு 35,000 ரூபாய். இந்த 7,000 ரூபாய் டிஃபரன்ஸுக்கு ஏதாவது ஒர்த்தா இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 7,000 ரூபாய் டிஃபரன்ஸை ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3A ப்ரோ வந்து கிடையாது. எனக்கு இந்த போன்ல இருக்கிறதுல இம்ப்ரெசிவான விஷயம்னா இதோட பில்டு குவாலிட்டி அந்த டிசைன் தான். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியம்னஸா இருக்கு. அண்ட் இந்த டிசைனுமே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்டா அந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸோட சேர்த்து ஒரு மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதை தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த 4A விட 4A ப்ரோல அந்த அளவுக்குலாம் பெரிய மேட்டர் வந்து கிடையாது. ஸோ நீங்க 7,000 ரூபாய் கொடுத்து இந்த டிசைனுக்கு அப்கிரேட் பண்ணுவீங்களா அப்படின்னு நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நானா இருந்தா கண்டிப்பா பண்ண மாட்டேன். நான் இந்த போனை வாங்கிட்டு போயிருவேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் இந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸை பத்தி பேசும்போது இப்பதான் ஞாபகம் வருது, அதை மறந்துட்டேன். இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால வீடியோ ரெக்கார்டிங்லாம் பண்றீங்க அப்படின்னா உங்க ஃப்ரேம்ல வச்சுக்கிறது கரெக்டா உங்களை வந்து அந்த பிக்சல் இந்த பிக்சல் டிஸ்பிளேல வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்க முடியும். நத்திங் ஃபோன் 3ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல எஃபெக்டிவா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இதுல பிக்சல் டென்சிட்டி கம்மியா இருக்கிறதுனால அந்த அளவுக்கு எனக்கு எஃபெக்டிவா ஃபீல் ஆகல. அதையும் சொல்லணும்னு நினைச்சு சொல்லிட்டேன். ஸோ இந்த போனுக்கும் கம்பேரிசன் வேணுமா இல்ல 3A ப்ரோவும் பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட இருக்கு. அந்த போனுக்கு கூட வேணாலும் இதை கம்பேரிசன் பண்ணலாம். அதையும் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ முதல்ல கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எல்லா கம்பேரிசனும் போட்டுடலாம். ஏன்னா என்னோட மெயின் சிம்மே தூக்கி 4A இருந்து 4A ப்ரோக்கு வந்து போட்டிருக்கேன். ஸோ பார்ப்போம் எப்படி இந்த போன் லாங் டேர்ம்ல இருக்கு அப்படின்ட்டு. ஸோ 30 நாள் கழிச்சு இந்த போனோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.